மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம். பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகள் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு. இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தியிலிருந்து. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசுனுடைய உயிர்ப்பு நிகழ்வை சுட்டிக்காட்டுகின்ற திருத்துதர் யோவான் இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அருள் அடையாளங்களை பற்றி அழகாக சுட்டிக்காட்டுகின்றார். ஒன்று, உலகம் தர முடியாத அமைதி. 2வது, தூய ஆவியானவர், அவருடைய கொடைகள். 3வது, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இயேசுனுடைய சீடர்களுக்கும் அவர் கொடுக்கின்ற பணிப்பொறுப்பு. 4வது, தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கொடுக்கின்ற மன்னிக்கின்ற ஆற்றல், மன்னிக்கின்ற சக்தி. இறுதியாக திருத்துதர் தோமா வழியாக நமக்கு கொடுக்கின்ற அவருடைய நம்பிக்கை அறிக்கையும் அதை சார்ந்த கடமைகளும். ஆரம்பம் அழகான ஒரு ஆரம்பம். தவித்து போயிருக்கிற, அஞ்சி நடுங்கி பயந்து போயிருக்கிற ஒரு சீடர்களுடைய மனநிலையை படம் பிடித்து காண்பிட்டு உயிர்த்த ஆண்டவரை பார்த்துதான் அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சி அழகாய் காண்பிக்கிறது. ஆண்டவர் இல்லாத நிலை, ஆண்டவர் இருக்கின்ற நிலை, இந்த இரண்டையும் அழகாக படம் பிடிக்கிறது. யூதர்களுக்கு அஞ்சி பயந்து கதவுகளை மூடி இருக்கிறாங்க. இயேசு அவர்கள் நடுவிலே வருகிறார். இது ரொம்ப அழகான ஒரு செய்தி. எனக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒன்றுனாக்க, இயேசு தோன்றாரு. அவங்க வியப்படைஞ்சு என்னமோ ஏதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தன் விழாவையும் காயங்களையும் காட்டி அப்படி சொல்கிறார். அந்த காயங்கள் தான் உயிர்த்தாண்டவருக்கு அடையாளங்களாய் அமைகிறது. ஒரு அழகான ஒரு கருத்து. பின்னாளில் தோமாவுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது கூட அவருடைய விழாவில் உண்டான காயத்தில் என் விரலை இட்டாலே நம்ப மாட்டேன்னு சொன்ன பொழுது விழாவை காட்டுகிறார். அந்த இயேசுவின் காயங்கள் அவருடைய உயிர்ப்புக்கு சான்று பகிர்வது ஒரு அழகான செய்தி. அது யோவானுடைய எழுத்துக்களில் அழகாய் மிளிர்கிறது. இயேசு உயிர்ப்புக்கு பிற்பாடு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். அதுவும் கதவுகள்லாம் மூடி இருக்கிறது. உள்ளே வராரு. வந்தவங்க உடனே அதிர்ந்து போயிடக்கூடாது, ஷாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வழக்கமாக மிகவும் பரிச்சயமாக பயன்படுத்துகின்ற இந்த ஷாலோம், அமைதி உங்களுக்கு உரித்தாகுக, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அடிக்கடி சாதாரணமாக இயல்பாக பயன்படுத்துகின்ற வார்த்தை. இட்ஸ் நாட் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு யோசேப்பினுடைய மனநிலை ஞாபகத்துக்கு வருது. எனக்கு பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, எனக்கு இப்படி செய்து விட்டீர்களே, என்னை விற்று விட்டீர்களே என்றெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீர்கள் அப்படின்னா ஆண்டவர் சொல்லாமல் கடந்த காலத்தை எல்லாம் அவர்கள் மறக்க செய்ய வேண்டும் என்று, குறிப்பாக அவருக்கு அவர்கள் இழைத்த நம்பிக்கை துரோகத்தை, நன்றி கெட்டத்தனத்தை மன்னிக்கின்ற விதத்தில் ஆண்டவர் பெருந்தன்மையோடு 2 முறை உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இந்த உயர்த்த ஆண்டவரின் முதல் செய்தியே மன்னிப்பது. நம்முடைய குடும்பங்கள் சிலவற்றில் நிகழ்வது போல பவுலடியார் சொல்லுவார், லவ் டஸ் நாட் கீப் எ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ். உண்மையான அன்பு இருந்தால் பழைய தவறுகளை பட்டியல் போட்டு வைப்பதில்லை, அதை மறக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் ஆண்டவருடைய பெருந்தன்மை நம்மை சிலிர்க்க செய்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, இதை சொன்ன பின்பு அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது ஆக்சுவலாக நம்ம போன வாரம் உயிர்ப்பின் திருநாள் கொண்டாடும் போது கூட இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல், இசைக்கியல் அந்த ஆரம்பத்துலையும் பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்லான இதயத்தை எடுத்து விட்டு கனிவான இதயத்தை நான் உங்களுக்கு அருள்வேன், அந்த உணர்வின் ஆவியை உங்களுள் ஊதுவேன்னு சொல்லிட்டு அவர் இறைவாக்கா அந்த மக்களுக்கு சொல்கிறாரு. படைப்புலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனிதனை படைக்கின்ற பொழுது தன் ஆவியை ஊதி அந்த படைப்பை மனிதனை உருவாக்கியதாக பார்க்கணும். அப்போ இந்த ஆவி, தூய ஆவி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உயிர்ப்பின் அந்த செய்தியில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதா நான் பார்க்கிறேன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியை பெற்றுக்கொள்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தூய ஆவியானுடைய அனைத்து கொடைகளையும் கொடுக்கின்றார். அதன் மூலமாக தான் நம் சக்தியை பெறுகின்றோம், பலத்தை பெறுகின்றோம், உயிர்ப்பின் சக்தியை அறிவிக்கின்றோம். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ. நாம் ஒப்புரவு அருட்சானத்தில் சொல்லுகின்ற அந்த மன்னிப்பு ஆசீர்வாதத்தில் கூட அப்படித்தான் வருகிறது. இரக்கம் நிறைந்த தந்தையாகிய இறைவன் தம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் இந்த உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கிய இறைவன்
பாவ மன்னிப்புக்கென தூய ஆவியை நமக்கு வழங்கிய இறைவன் திருச்சபையின் திருப்பணி வழியாக உன் பாவங்களை மன்னிப்பாராக. அந்த மன்னிக்கின்ற ஒரு ஆற்றலை சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாரும் மன்னிக்கப்பட வேண்டும், மகிழ்ச்சி நிறைய வேண்டும், உண்மையான நிம்மதி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புவதையும் இதில் நாம் பார்க்க வருகிறது. மிஷன் அண்ட் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலும் மறைபரப்பு பணியும் இணைந்தே போகிறது. இந்த 4 நற்செய்திகளிலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 நற்செய்திகளிலும் உயிர்த்தாண்டவர் தன் இறுதி கட்டளையாக சீடர்களுக்கு மிஷன் கமாண்டை கொடுக்கிறார். நற்செய்தி அறிவிப்பினுடைய கட்டளை கொடுக்கிறார். மத்தேயுக்கு சொல்வார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள்னு சொல்வார். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், லூக்காவும் சரி, மார்க்கும் சரி. யோவானுடைய நற்செய்தியினுடைய இறுதி கட்டமாய் மிஷன் என்கின்ற அந்த நற்செய்தி அறிவிப்பு, தூதுரைப்பு என்பது எங்கே வருகிறது என்று சொன்னால், ஃபர்கிவிங் மினிஸ்ட்ரி, மன்னிப்பு. அது வந்து ஒரு மிஷன் கமாண்டாக உயிர்த்த ஆண்டவரை உலகிற்கு அறிவிப்பது. எப்படி? தங்களுடைய பாவ மன்னிப்பினுடைய செயல்பாட்டினால் உயிர்த்த ஆண்டவர் உலகிற்கு அறிவிக்க வேண்டும். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை இந்த மன்னிப்பின் வழியாய் உலகை சென்று சேர வேண்டும். அதுதான் யோவான் தன்னுடைய சமூகத்திற்கும் திருத்தொடர் வழியாக சொல்லுகின்ற ஒரு அழகான செய்தியாகவும் அமைக்கிறது. நீங்கள் மன்னியாவிடில் மன்னிக்கப்பட மாட்டீர்கள் உவமைகளும் சொல்றாரு. அதை அதனுடைய நிறைவு சிலுவையில் பார்க்கிறோம். அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அது முழுமை, அந்த மன்னிப்புடைய முழுமை, அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? தன்னுடைய சீடர்களிடத்தையும் தன்னுடைய அதே வல்லமையை நம்மள்கிட்ட கொடுத்து, போய் மன்னிங்கப்பா, மக்களை மன்னியுங்கள், பாவங்களை மன்னியுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்ம மக்கள் இதை உணர்வதே கிடையாது. இந்த ஒப்புரவு அருட்சாதனம் என்பது எவ்வளவு ஒரு ஒரு கிடைத்திருக்கரிய ஒரு மாபெரும் கொடை என்பதை நம்ம மக்கள் யாருமே உணர்றதே கிடையாது. உணர்ந்தாங்கனாலே இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உண்மைதான். திருச்சபை கட்டளைகள் 6 அதில் கூட சொல்கிறோம் இல்லையா, வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். அதெல்லாம் திருச்சபை சட்டம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இதை கூடிய மட்டும் பாஸ்கா காலத்தில் செய்ய வேண்டும். சென்ற ஆண்டு இந்த பாஸ்கு நாட்களில் அந்த பாவ மன்னிப்பு வழிபாடுக்காக வத்திக்கான பேதுரு ஆலயத்தில் தயார் பண்ணிட்டு இருக்கும்போது பாப்பரசு வழிபாடு கிடுக்கிடுன்னு இறங்கி ஓடி போய் அங்கே ஒரு குருவானவர்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார். அது ஒரு சாதாரண ஒரு எளிய நிகழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக அமைந்திருப்பதாக பார்க்கலாம். மிகப்பெரிய சபையை சார்ந்த மற்ற விவிலிய அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், கத்தோலிக்க சபையாரை பார்த்து, தயவு செய்து இந்த ஒப்புரு அருட்சாதனத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். கடவுளுடைய அன்பை முழுமையாய் நேரடியாய் அனுபவிக்கின்ற பாக்கியத்தை மக்கள் கொண்டிருக்கின்றார்கள், அதை ஒருபோதும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள். அதனால் பாஸ்கு காலத்தில் இருக்கின்ற நமக்கு உயிர்ப்பின் வழியாய் ஆண்டவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த ஒப்புரு அருட்சாதனம். ஒப்புரவு அருட்சாதனத்தில் நம்முடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படுவது கிடையாது, மாறாக ஆண்டுடைய அருள் நமக்கு நிறைவாக கொடுக்கப்படுகின்றது. நாம் சக்தி பெறுகின்றோம், பலம் பெறுகின்றோம், மீண்டும் பாவத்தில் விழாமல் இருப்பதற்கு. அதைத்தான் ஆண்டவர் இங்கே உறுதி செய்கிறார். இந்த பகுதியை தொடர்ந்து நாம் எப்படி 12 ஒருவரான திதிமு என்ற தோமையார் ஆண்டவர் முதன்முறை தோன்றிய போது இல்லை, பிறகு மற்ற சீடர்கள் சொல்லும்போது அவர் அதை நம்ப தயாராக இல்லை, பிறகு ஆண்டவர் மீண்டுமாக தோமையார் அவர்களோடு இருக்கும்போது மீண்டுமாக காட்சி அளிக்கிறார் என்கிற அந்த பகுதி 20ஆம் அதிகாரம் ஏறக்குரிய யோவான் நற்செய்தியினுடைய பிற்சேர்க்கைக்கு முன்பாக இறுதியாக வருகிற ஒரு பகுதி. இந்த பகுதியினுடைய மைய கருத்தே இயேசுவின் உயிர்த்தெழுதல், தம் சீடர்களுக்கு தோன்றுதல். எந்தெந்த நிலைகளில் ஆண்டவரை தேடினார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். காலியான கல்லறையில் தன்னை வெளிப்படுத்தி யோவானை நம்ப வைக்கிறார், பேதுருவை நம்ப வைக்கிறார். அவரை நான் தூக்கிச் செல்வேன் என்று அடம்பிடித்து நின்ற மதலின் மரியாளுக்கு, அழுது நின்ற மதலின் மரியாளுக்கு மரியே என்று பெயர் சொல்லி தன்னை வெளிப்படுத்தி தன்னை காட்டுகிறார். அஞ்சி இருந்த சீடர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். விழாவில் கையை இட்டால் தான் நான் நம்புவேன் என்று அடம் பிடித்த தோமாவுக்கு அதே போல தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை தேடுகிற யாவருக்கும் ஆண்டவர் அருகிலே உள்ளார். உயிர்த்தாண்டவர் தன்னை ஒவ்வொரு படிப்படியாய் விரும்புகின்ற நிலையிலே வெளிப்படுத்துகிறார் என்பதை யோவான் அழகாய் படம் பிடிக்கிறார். அந்த வகையிலே இந்த செய்தி ஒரு முத்தாய்ப்பாக வருகிறது. அதுவும் இந்த ஒரு கிறிஸ்து தன்னை வெளிக்காட்டும் நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் இந்த முழு 21 அதிகாரங்களின் உச்சக்கட்ட விசுவாச அறிக்கை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியாகவும் அது அமைந்திருக்கிறது. தோமா வழியாக 3 முக்கியமான கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. ஆண்டவர் தன்னுடைய உயிர்ப்பை பிசிக்கலா
நீ தொட்டு பாரு, இது வந்து ஆவி இல்லை உடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தோமா வழியாக உறுதி செய்கிறார். ரெண்டாவது வந்து இந்த உயிர்ப்பு காலத்தினுடைய மிகப்பெரிய விசுவாச அறிக்கையாக இருக்கின்ற என் ஆண்டவரே என் கடவுளே என்கின்ற இந்த விசுவாச அறிக்கையையும் தோமா வழியாக தான் நமக்கு கிடைக்கின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், தோமா வந்து இயேசுவோடு வாழ்ந்தார், ஆண்டவரை நம்பினார், கொஞ்சம் சந்தேகப்பட்டார், ஆனால் உறுதி செய்யப்படுத்தப்பட்டார். ஆனால் நீங்களும் நானும் எப்படி நம்புறோம்? ஆண்டவரை பார்க்கல, ஆனால் காணாமலே நாம் விசுவசித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள் என்பதை இந்த தோமா வழியாக தான் சொல்லுகிறார். மிகப்பெரிய வெளிப்பாட்டிற்கு தோமாவை கருவியாக பயன்படுத்துகிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்பாக நாம் பார்த்தோமானால் 2 மிக முக்கியமான நிகழ்வுகளிலும் தோமா இப்படித்தான் செயல்படுகின்றார். நம்ம வந்து 11ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவார்த்தையிலே நாம் வாசிப்போம். அங்கே வந்து சீடர்கள்லாம், ஆண்டவரே நீங்கள் எருசலேம் போக வேண்டாம், நீங்கள் வந்து பாடுகள் படக்கூடாது அப்படின்னு ஒன்று, வேண்டாம் வேண்டாம் நாம் அவரோடு போவோம், தேவையானால் அவரோடு மரிப்போம் என்று தைரியமாக ஆண்டவரோடு நின்றவர் தோமா. அதே போலவே இன்னொரு சூழ்நிலையிலும் கூட நான் வந்து போவேன், உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்வேன். அப்பெல்லாம் மற்றவங்களாம் அப்படி தயக்கமா இருக்கிறாங்க, மனசுக்குள்ள கேள்வி எழுந்திருக்கும், என்ன இவர் சொல்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு. ஆனா இவர் தான் தைரியமா கேட்கிறார், ஆண்டவரே நீங்க எங்க போறீங்கன்னே தெரியல, நீங்க போற இடத்துக்கு எங்களுக்கு வழி எப்படி தெரியும்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, வழியும் உண்மையும் நானே, என் வழியாயின்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இயேசுனுடைய மிகப்பெரிய வெளிப்பாட்டை வெளிக்கொண்டு வருகின்ற கருவியாக இருக்கின்றார் தோமா என்று சொன்னால் அது மிகையாகாது. லூக்கா எழுதிய நற்செய்தியிலே அந்த ஆண்டவரே என்கின்ற அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையானது கூரியோஸ் என்று சொல்லப்படுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு ஆதி சமூகம் சூட்டிய அற்புதமான ஒரு அடைமொழி ஆண்டவரே என்பது, கூரியோஸ் என்பது. அந்த ஒரு அறிக்கையை தோமா செய்கிறார், என் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இந்த நற்செய்தியில் பல இடங்களில் பல்வேறு விதமான செய்திகள் இருந்தாலும், பலர் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாலும், தோமா மட்டுமே இந்த உச்சக்கட்டமான என் ஆண்டவரே என்கின்றது. அதே போல என் கடவுளே, மை காட், அந்த கடவுளே என்கிறது இயேசுவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் தோமாவை தவிர வேறு யாரும் அறிக்கையிடவில்லை என்பதும் ஒரு பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு கருத்து. காலியான கல்லறை போதுமாயிருந்தது யோவானுக்கு. காலியான கல்லறை போதாது, மரியே என்று கூப்பிடுகின்ற குரல் தேவைப்பட்டது மரிய மதலேனாளுக்கு. காலியான கல்லறையும் போதாது, கூப்பிடுகின்ற குரலும் போதாது, நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்கிறார் தோமையார். உயிர்த்த ஆண்டவர் அவரவர் நிலைக்கு இறங்கி வந்து நீ என்னை நம்பு, என்னை நம்பு என்று கூப்பிடுவது போல நமக்கு இருக்கிறது. உயிர்த்த ஆண்டவரை நானும் நம்புகிறேன் என்று சொல்வது எளிது, ஆனால் நம்புவதற்கேற்ப நாம் வாழ வேண்டும். அத்தகைய வாழ்க்கை முறைக்குத்தான் இன்றைய முதல் வாசகமும் 2வது வாசகமும் நம்மை அழைக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 4ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வரை உள்ள இறைவசனங்கள். அந்த பகுதி கூறும் ஆழமான கருத்துக்களை சற்று சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகம் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டு தூய ஆவியினால் உந்தி தள்ளப்படும் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதற்கு அத்தாட்சியான ஒரு பகுதியாக அமைகிறது. அதிலும் குறிப்பாய் 4 முக்கியமான பண்பு நலன்களை லூக்கா தன் இந்த பணி நூலிலே விவரித்து சொல்லுகிறார். முதலாவது, அந்த எல்லா சகோதரர்களும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர் எல்லோரும் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் கொண்டவர்களாக இருந்தார்கள். 2வது, அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. 3வது, சான்று பகரும் ஒரு உன்னத வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். 4வது, கடவுளின் அருளினால் இயக்கப்பட்டார்கள். இந்த 4 அழகான செய்திகளை மையமாய் வைத்து அவருடைய சமூகம் இயங்கியது என்று லூக்கா படம் பிடிக்கிறார். இந்த நிகழ்வு உயிர்ப்புக்கு பிற்பாடு நடைபெறுகின்றது. அதிலும் சிறப்பாக பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கு பிற்பாடு நடைபெறுகின்றது. தொடக்கத்தில் இருந்த தயக்கமோ பயமோ அச்சமோ மனித பலகீனமோ எதுவுமே இல்லாமல் புது படைப்பாக செயல்படுகின்ற ஒரு அற்புத நிலையை இங்கே நாம் பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக திருத்தூதர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்தனர். 32, 33 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். அவர்கள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அவங்களுடைய மனோவியல் மனநிலை எப்படி இருந்தது, சமூக வாழ்வு எப்படி இருந்தது, எண்ணம் போல வாழ்வு என்று சொல்லுகிறார்கள்.
ஒரே உள்ளமும் ஒரே உயிரும், சைக்காலஜிக்கல் ஆட்டிடியூடு. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது? சோஷியல் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லாவற்றும் பொதுவாய் வைத்து பகிர்ந்து கொண்டார்கள். இந்த இணைச்சட்ட நூல் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உங்கள் மத்தியில் வறியவர்கள் யாரும் இல்லாதிருக்கட்டும் என்று சொல்லப்பட்டு, ஆண்டவர் ஆசீர்வதிக்க கொடுக்கப்பட்டிருக்கும் நாட்டில் ஆசீர்வாதத்தோடு நீ வாழ்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லூக்கா ஆதி கிறிஸ்தவர்களுடைய சமூகத்தை படம் பிடித்து காட்டும் பொழுது அந்த இணைச்சட்ட நூலின் வாக்குறுதி இங்கே ஈடேறியது, அதன் விளைவுதான் இந்த சமூகம் என்பதை சொல்வதாகவும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நம்பிக்கையில் அவர்கள் ஒன்றாயிருந்தார்கள், அன்பில் அவர்கள் ஒன்றாயிருந்தார்கள். சேம் ஃபெய்த் சேம் லவ், ஒரே நம்பிக்கை. எனவே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்தார்கள் என்று கொள்ளலாம். அதுவும் பாருங்கள், தந்தை சொன்னது போல நீ உயிர் தாண்டவரை நம்பும்போது, ஒரே நம்பிக்கையை மற்றவர்களோடு நீ கொண்டிருக்கும் போது, தேவையில் இருக்கின்றவனுடைய சகோதர சகோதரிகளின் கண்ணீர் உன்னை சும்மா இருக்க செய்யாது. ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு his ability, டு ஈச் அக்கார்டிங் டு his need. அதுதான் இந்த பகுதியில் மிக அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் குடும்பத்திற்கும் சரி சமூகத்துக்கும் சரி தன்னுடைய திறமைக்கேற்ப கொடுக்க வேண்டும், அதே போல தன்னுடைய தேவைக்கேற்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு புரட்சிகரமான கருத்து! எல்லா மக்களையும் இன்றைக்கு விடுதலை இறையியல் என்றெல்லாம் பேசுகிறார்களே, அது எப்படி இது ஆணித்தரமாக இங்கே வலியுறுத்தப்படுகிறது. உன்னுடைய திறமைக்கேற்ப கடவுளுக்கும் மக்களுக்கும் கொடு, உன்னுடைய தேவைக்கேற்ப மட்டும் பெற்றுக்கொள், தேவைக்கு அதிகமாக பெற்றுக்கொண்டு மற்றவர்களை பிச்சைக்காரனாக்காதே என்ற கருத்து இந்த பகுதியில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஆண்டவருடைய தன்மை நம்மில் வெளிப்பட வேண்டும் என்றால் அதை நம்ம வாழ்க்கைப்படுத்தி காட்டணும். இல்லாட்டி நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்வதிலே அர்த்தம் இல்லை. எப்பொழுது அர்த்தம் பெறுகிறது? அதை வாழ்க்கைப்படுத்துகின்ற பொழுது மட்டும்தான் அது அர்த்தம் பெறுகிறது. அதுக்கு அவங்க ஒரு புரோட்டோடைப். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகங்கள், அது பங்கு திருச்சபையாக இருக்கட்டும், அந்த பங்கில் இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்கள் அன்பியங்களாக இருக்கட்டும், இத்தகைய ஒரு மனநிலை, ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் உள்ளவர்களாக என்றைக்கு நாம் வாழ்கின்றோமோ அன்றைக்குத்தான் நாம் கிறிஸ்தவர்கள். இதற்கு 2 அதிகாரம் முந்தைய பகுதியில் இன்னும் சில கருத்துக்கள், எப்போது நீ ஒன்றாய் இருக்க முடியும், எப்போது நீ பகிர்ந்து கொள்ள முடியும், அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 42 தொடங்குகின்ற இறைவசனங்களில் மிக அழகாக அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தார்கள். திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புடன் உரையாடுவதிலும் அப்பத்தை பெட்குவதிலும், திருப்பலியிலே பங்கு கொள்வது, நம்முடைய சூழ்நிலையில திருப்பலியிலே பங்கு கொள்வதிலும், கடவுளை போற்றுவதிலும், எல்லாவற்றிலும் ஒன்றாய் இருந்தார்கள். கடவுளை போற்றுவது, ஜெபிப்பது, திருப்பலியில நாம் பங்கு பெறுவது, இது எல்லாமே உயர்த்த ஆண்டவரில் நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். 6 வசனங்கள் தான் இருக்குது. ஆனால் 6 இடத்துல பொருட்களை பற்றி, உடைமைகளை பற்றி, பகிர்தலை பற்றி இந்த இறைவார்த்தை பேசுகின்றது. அதுவும் இந்த பாஸ்கா காலத்தில் ஏன் இந்த இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட வேண்டும்? பகிர்தல் இல்லாமல் பாஸ்கா கொண்டாட்டம் இல்லை. அதிலும் குறிப்பாக பொருளாதார ஆசீர்வாதங்களை பகிராமல், தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்யாமல் நமது கிறிஸ்துவ அன்பையும் கிறிஸ்துவ நம்பிக்கையும் வெளிப்படுத்தவே முடியாது. அதனால தான் பார்க்குறோம், உயிர்ப்பு பெந்தகோஸ்தே பெருவிழா, அதன் பிற்பாடு உடனடியாக நடக்கின்ற நிகழ்வு அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற இந்த கூட்டு ஒருமைப்பாடு, அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற இந்த பகிர்தல். இந்த பகிர்தலும் இந்த கூட்டொருமையும் தான் எல்லாருடைய பாராட்டுதலையும் பெறுகின்றது, எல்லாருடைய கவனத்தையும் பெறுகின்றது. தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நிலையை நினைத்து பார்த்தால், பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்ட முடியாத அத்தனை தூரம் இருக்கின்றது. இருக்கின்றவர்கள் ஒரு பக்கம், இல்லாதவர்கள் இன்னொரு புறம். நமது நாட்டில் காசு இல்லை, பொருளாதார வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ஏழைகள் இல்லை. இருக்கின்றவர்களிடம் மனம் இல்லை, பிரசனேகம் இல்லை, பகிர்தல் எண்ணமில்லை என்பதால் தான் வறுமையில் மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், ஏழ்மையில் செத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய 2வது வாசகமும் உயர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதன் விளைவு எப்படி இருக்க வேண்டும் என்று மீண்டும் இதே போன்ற கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லுகிறது. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள இறைவசனங்கள்.
அந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தாண்டவர் சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது, இவற்றிற்கெல்லாம் நீங்களே என் சாட்சிகள் என்று சொல்கிறார். இந்த முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அழகான செய்தியும் கூட, நம்பிக்கை கொண்ட மக்கள் மிகுந்த வல்லமையோடு இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சான்று பகர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோவான் அதை இன்னொரு அழகான பரிமாணத்திலே காட்டுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சி சொல்வது எப்படி? அன்பு வாழ்க்கையினால். அன்பு செய்து வாழுங்கள், கடவுளின் கட்டளையின்படி வாழுங்கள், உயிர்த்தாண்டவரின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை வலியுறுத்துவதாக நான் நினைக்கிறேன். முதல் வாசகத்தையும் இரண்டாம் வாசகத்தையும் கூட இணைத்து பேசலாம். ஏனென்றால் 2 சமூகங்களை பற்றி இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒன்று, அவர்களுக்குள்ளாய் ஒற்றுமையாய் பகிர்ந்து எல்லாவற்றையும் கொடுத்து சாட்சி வாழ்வு நடத்திய ஒரு சமூகம். இரண்டாவது சமூகமும் அன்பை மையமாக வைத்து வாழ்ந்த சமூகம். இங்கும் கூட அவர் இதை தான் சுட்டி காட்டுகின்றார். நம்ம இந்த இறைவார்த்தை பகுதியை பார்த்தோம் அப்படின்னா 3 கருத்துக்களை திருத்துதர் யோவான் வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஒன்று, அன்பு கட்டளையை கடைபிடியுங்கள். இரண்டாவது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மூன்றாவது, ஒற்றுமையாக இருங்கள். இதுதான் சாட்சிய வாழ்வு என்று சொல்லுகின்றார். தந்தையை அன்பு செய்ய வேண்டும். தந்தையை அன்பு செய்கிறவர்கள் மகனை ஒதுக்கிவிட முடியாது. தந்தையையும் மகனையும் அன்பு செய்கிறவர்கள் மற்ற மக்களை அன்பு செய்ய வேண்டும். கடவுளை பார்த்து அப்பா தந்தையே என்று அழைத்தால் போதாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சகோதரராக கண்டு பாவித்தால் போதாது. அந்த சகோதரரின் மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள். அந்த தந்தை கடவுளின் மற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். மிஷேல் குவா என்ற பிரெஞ்சு குருவானவர் சொன்னது போல, தந்தையை அப்பா என்று கூப்பிடுகின்றவர்கள் அந்த தந்தைக்கு மற்ற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்பா என்று கூப்பிட உரிமை இல்லை என்று சொல்வார். அதே போலத்தான் இப்படி தந்தையோடு கொண்டுள்ள உறவு, நம்முடைய ஜெப வாழ்வு, நற்கருணை மைய வாழ்வு, இதெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்வதில், அவர்களை அன்பு செய்வதில், அவர்களை காப்பாற்றுவதில் வெளிப்பட வேண்டும் என்பதை யோவான் மிக அழகாக இந்த பகுதியில் குறிப்பிடுகிறார். நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆலயம் வருகின்றோம், ஜெபிக்கின்றோம், பக்தி முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம். ஆனால் நமக்குள்ளாக இன்னும் பிரிவினைகளை வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அது எப்படின்னா நம்மளா தேடி தேடி கண்டுபிடிக்கிறோம். இந்தியாவில் அப்படின்னா மொழி வாரியாக பிரிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் அப்படின்னா சாதி வாரியாக பிரிச்சுக்கிறோம். ஒரே குடும்பங்கள் என்றால் உறவு வாரியாக பிரித்து கொள்கின்றோம். நமக்கென்று பிரிவினைகளை வளர்த்து கொள்கின்றோம். ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார், அடுத்தவரை அன்பு செய்யாமல் நீ என்னை அன்பு செய்ய முடியாது. அடுத்தவர்களை அன்பு செய்யாமல் நீ உயிர்ப்பின் மக்களாக வாழ முடியாது, உயிர்ப்பு அனுபவத்தை பெற முடியாது. உயிர்த்த ஆண்டவர் மீண்டுமாக நம் ஒவ்வொருவரையும் நாடி வருகின்றார். நான் உயிர்த்து விட்டேன், என்னை நம்பு நம்பு என்று அழைப்பு விடுக்கிறார். தம்மையே தாழ்த்தி கொள்ளுகிறார், நம்மோடு பொறுமை காக்கிறார். நாம் எல்லாரும் மன்னிப்பை அனுபவிக்க வேண்டும், மன்னிப்பை மற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உயிர்த்த ஆண்டவரில் நாம் நம்பிக்கை கொள்வதை நம்முடைய வாழ்க்கை வழியாக அறிக்கையிட வேண்டும். தொடக்க கால நம்பிக்கையாளர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி அதை வெளிப்படுத்தினார்கள்? ஜெபத்தினால், கடவுளை புகழ்வதால், இறை வார்த்தையை கேட்பதால், ஒன்றுபட்டு இருப்பதால், ஒரே மனமுள்ளவர்களாக இருப்பதால், அதைவிட அதிகமாக தங்களிடம் இருந்ததை, தங்களுடைய நேரத்தை, உழைப்பை, பொருட்களை தாராள குணத்தோடு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதால், அன்பு வாழ்க்கை வாழ்ந்ததால், மற்றவர்களை சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வதால் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அன்றைக்கு இருந்த தொடக்க நம்பிக்கையாளர்களும் எல்லாரும் ஒரே மொழியை பேசியவர்கள் என்று சொல்ல முடியாது. சில பேர் யூத தலைவர்களால் ஜெபக்கூடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் நம்பிக்கையாளர்களானார்கள். இன்னும் சில சமாரியர்கள் நம்பிக்கையாளர்களானார்கள். இன்னும் சில பேர் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாருமே கிறிஸ்தவர்கள், எல்லாருமே நம்பிக்கையாளர்கள், ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொள்பவர்கள். இப்படி பல்வேறு வேறுபட்ட மக்கள், பணக்காரர்கள், ஏழைகள், எல்லா தரப்பட்ட மக்களும் ஒன்றுபட்டு இருந்தார்கள். எப்படி? உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருந்ததால். பிரியமானவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை மக்களை ஒன்றிணைக்கும் இறை வார்த்தை. வாழ்வு தரும் இறை வார்த்தை மற்றவர்களை பகிரச் செய்யும் இறை வார்த்தை. வாழ்வு தரும் இறை வார்த்தை உயர்த்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையால், நற்செயல்களால் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடச் செய்கிற இறை வார்த்தை என்பதை உணர்ந்து கொள்வோம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக
மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. அல்லேலூயா.